குழந்தைங்கள வளர்க்கும்போதே அவங்கள ஜெண்டர் பேஸ்டா வளர்க்காம, டேலண்ட் பேஸ்டா, ஸ்கில் பேஸ்டா வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு என்ன வருதோ அத தான் பண்ணணும். விமன்னால தான் அது பண்ணணும், மென்னால தான் அது பண்ணணும்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒரு காலேஜ் பையன், ஒரு காலேஜ் பொண்ணு 2 பேரும் டேட் பண்றாங்கன்னா, அவங்க ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. இப்போ ஆப்வியஸாவே அந்த பையன் தான் பில் பே பண்ணணும். அந்த பையன் தான் அந்த பொண்ண பார்த்துக்கணும் அப்படின்ற பிரஷர் அவனுக்கு வருது. அந்த பையன்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ அவன் தான் பே பண்ணணும். வாட் இஃப் ஷீ கேன் பே? அவகிட்ட நிறைய காசு இருந்தா அவ பே பண்ணட்டுமே, இதுல தப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு காலேஜ் பாய்லேருந்து ஒரு கிராண்ட் ஃபாதர் வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்லேயும் இந்த மென்னுக்கு இந்த பிரச்சனை நடக்குது. மென்னுனாலே அவங்க சுற்றி இருக்கிறவங்க ப்ரொவைட் பண்ணணும், அவங்க ஃபேமிலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க. இது வந்து அவங்க ரொம்ப டிப்ரெஷனாக சேஞ்ச் பண்ணுது. மென், விமன் 2 பேருமே ஜாப் பண்ணலாம், 2 பேருமே வீட்டு வேலை பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரெஷரை பிரிச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது. இஃப் பாசிபிள் விமனுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட விமன் ஜாப்பு போய் மென்னுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். இது கூட ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ மென்னுக்கு நிறைய ப்ரெஷர் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதால் மென் வந்து மென்டலாகவோ ஃபிசிக்கலாகவோ ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க.